இரண்டாவது, இந்த வருடத்தில், அதாவது 2025 கடந்து வந்திருக்கிறோம். மீண்டும் நாம் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை தருகின்றார். சொல்ல மாட்டீங்க? ஜெபித்தால் ஆசீர்வாதங்களை தருகின்றார். ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிட்டால் நான் உனக்கு மறு உத்தரவு, நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். காரணம், என்னுடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர், என்னுடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர். எல்லாரும் என்னை தேடி வருவாங்க. நான் தான் ஜெபத்தை கேட்கிறேன், நான் தான் பதில் கொடுக்கிறேன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் எல்லாருடைய மனுஷங்களாய் இருக்கிற எல்லாருடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறது நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகின்றார். நீ இந்துவாயிரு, நீ முஸ்லிமாயிரு, நீ கிறிஸ்தவனாயிரு, நீ யாரவனாயிரு, நீ கடவுளே என்னை காப்பாற்று என்று நீ கூப்பிட்டால் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் தருகிறது ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லணும்ல. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு.